சென்னையில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் தற்போது சென்னையில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கனமழை காரணமாக சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரிடம் கேட்கலாம். பிரபாகர், சென்னையை பொறுத்தவரை நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பிற மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறதா? என்ன நிலவரம்? நிச்சயமாக வடகிழக்கு பருவமழையானது தற்பொழுது தீவிரமடைய துவங்கி இருக்கின்றது. பகல் பொழுதில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு இல்லாத நிலையில் மாலை தொடங்கி சென்னையின் பெரும்பாலான பகுதிகள், சென்னை மட்டுமல்லாது இந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகபட்சமாக இந்த மழைப்பொழிவானது பெய்திருக்கின்றது. கடல் பகுதியில் உருவாகக்கூடிய மேகக்கூட்டங்களின் காரணமாக மழைப்பொழிவு அதிகமாக இருப்பதாக இந்த 2 மணி நேரத்திற்கும் கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. மிதமான மழை என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த 2 மணி நேரத்திற்கு கனமழை என்பது நகரின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய நிலையில் நாளைய தினம் சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கின்றார். அதே போல பெரும்பாலும் மற்ற மாவட்டங்களில் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்கின்ற வகையில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மாவட்ட வாரியாக அந்த மழை பொழிவு, அதே போல மாவட்ட வாரியாக எந்த பகுதிகளில் மிதமான கனமான மழை பெய்யும் என்று ஏற்கனவே விரிவான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி அதிகபட்ச மழை இரவு பொழுதில் பெய்யும் பொழுது நாளை காலை அந்த விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. ஏற்கனவே சென்னையிலும் கூட ஒருவேளை இரவு நேரத்தில் அதிகமான மழை பெய்தால் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது கனமழை அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த சில நிமிடங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். தொடர்ந்து பல பகுதிகளிலும் இந்த கனமழையானது பெய்திருக்கின்றது. சில இடங்களில் கனமழை குறைந்து தற்பொழுது சாரல் மழையாகவே தொடர்ந்திருக்கின்றது. 2 மணி நேரத்திற்கு தொடர்ச்சியாக பல இடங்களில் இந்த மழை பொழிவு நீடிக்கும் என்பதை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாகவே அதன் பாதிப்பு மாணவர்களை சென்றடைய கூடாமல் இருப்பதற்காக நாளைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். பிரபாகர், சென்னையின் தற்போதைய மழை நிலவரம் என்ன? நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு தற்போது மழை எந்த அளவுக்கு பெய்து வருகிறது பிரபாகர்? நிச்சயமாக தற்பொழுது நாம் பட்டினப்பாக்கம், மந்தவெளி ஆகிய பகுதிகளில் இந்த மழை பொழிவு குறித்து செய்தி சேகரிப்பதற்காக வந்த பொழுது லேசாக சாரல் மழையாக இருந்து தற்பொழுது கனமழையாக மாறி தற்பொழுது மீண்டும் சிறிது சாரல் மழையாக பெய்திருக்கின்றது. அதிகபட்சமாக இந்த கனமழை என்பது தொடர்ச்சியாகவே பல இடங்களில் நீடித்து வரம் இருக்கின்றது. குறிப்பாக நுங்கம்பாக்கம் பகுதிகள், அதே போல அண்ணா நகர் ஆகிய பகுதிகளில் இந்த மழை பொழிவானது அதிகமாக இருக்கின்றது. அதே போல விமான நிலையம் பகுதி, அடையாறு, தரமணி, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பொழிவு தொடர்ச்சியாக பெய்து வனம் இருக்கின்றது. சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகின்றது. பல இடங்களில் இன்று மாலை வரை மழை இல்லாமல் அதன் பின்பாக சாரல் மழையாக தொடங்கிய இந்த கனமழையானது நீடித்திருக்கின்றது. தற்பொழுது இந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக 2 மணி நேரத்திற்கு கனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கின்றது. பல இடங்களில் அவ்வப்போது விட்டு மட்டுமே பெய்து வருகின்றது. மேகக்கூட்டங்களுடைய நகர்வுகளால் அவ்வப்போது அந்த மேகக்கூட்டங்கள் நகர்ந்து செல்லக்கூடிய பகுதிகளில் இந்த கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கின்றது. அதே போல தற்பொழுது மந்தவெளி, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழையானது தொடர்ந்திருக்கிறது. சில பகுதிகளில் கனமழையானது குறைந்து சாரல் மழையாகவே நீடிக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி பிரபாகர். சென்னையில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் மாலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கனமழை காரணமாக சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மழை தொடர்பான கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, தற்போது சென்னையின் எந்த பகுதியில் இருக்கீங்க? நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்கிறது? தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய காமராஜர் சாலை. தொடர்ந்து இந்த அறிவிப்பு 20 நிமிடங்களுக்கு முன்பாக வந்த இந்த அடுத்த 2 மணி நேரத்திற்கான கனமழை என்ற அறிவிப்புக்கு பிறகாக இடி மின்னலை நம்மால் நேரடியாக களத்திலிருந்து அதிகமாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சாரல் மழை நீடித்து வந்தாலும் இடி மின்னலுடன் கூடிய அந்த ஒரு அதிகமான காற்றுடன் கூடிய ஒரு
சூழலை நம்மால் நேரடியாக களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பணிக்கு செல்வர்கள் தொடர்ந்து வீடுகளை நோக்கி பரபரப்பாக செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் நேரடியாக இருந்து பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் அந்த சாரல் மழை என நீடித்திருக்கிறது. அதற்கு முன்பாக அந்த கனமழை என தொடர்ந்து ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக மாலையிலிருந்து பெய்து வரும் சூழலில் தற்போது சாலைகளில் இந்த நீர் ஆனது பெருக்கெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையும் பார்க்க முடிகிறது. இதற்காக மாநகராட்சி கடந்த 3 நாட்களிலிருந்தே, அதாவது பருவமழை தொடங்கியிலிருந்தே மாநகராட்சி ஊழியர்கள் களப்பணிகள் ஆற்றுவதற்காக தொடர்ந்து தயார் நிலையில் இருக்காங்க. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் சாரல் மழையும் இடி மின்னலுடன் கூடிய காற்றும் அதிகமாக இருக்கக்கூடியது நம்மால் நேரடியாக பார்க்க முடியுது. தற்போது நேரடியாக நம்மளுடைய சில பயணிப்பர், அதாவது வீடுகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் நம்மளோட இருக்காங்க. அவருடைய சில கேள்விகளை கேட்கலாம். சார், இந்த 2 மணி நேரத்துக்கு அடுத்து கனமழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மதியத்திலிருந்தே ஒரு மழை அதிகமாக இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்கு கிளைமேட்? சார், மழை வந்து எப்போவுமே வந்து நவம்பரில் செகண்ட் வீக்குக்கு அப்புறம் தான் மழை வந்து ஹெவியாக இருக்கும். இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே மழை ரொம்ப ஹெவியாக காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் கண்டினியூஸாக இருக்குது. விட்டு விட்டு அடித்தாலும் பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ஏன்னா இப்போ கண்டினியூஸாக இருக்கிறதுனால நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்களாம் மழைக்காக லீவே போட்டுட்டு சும்மா மழை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம், ஒரு என்டர்டைன்மெண்ட். ஆனால் பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது மழை. கடந்த வருஷத்தோட இந்த விட அதிகமாக இருக்குன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏதாவது சிரமங்கள் இருக்கா? இந்த 2 மணி நேரம் கனமழை இருக்குது, பொதுமக்களுக்கு எந்த சிரமங்கள் மேற்படுதா? சிரமம்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இதுவரை நாங்கள் பார்க்கல. ஏன்னா முன்னெல்லாம் வந்து தண்ணி நிறையா நிற்கும். இப்போலாம் தண்ணி எவ்வளோ இருந்தாலும் உடனே கிளியர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பாராட்டலாம், மாநகராட்சி ஊழியர்ஸ் எல்லாம் பாராட்டலாம். ஏன்னா எந்த இடத்துல வந்து தண்ணி அதிகமானாலும் நாங்கள் போகும்போது மழை பெய்யும் போது அங்கே தண்ணி நிற்க தான் செய்யும். அது உடனே நம்ம இயற்கை அதை மாற்ற முடியாது. நின்னாலும் அது உடனே கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து மக்களுக்கு வந்து போகிறதுக்கு வரத்துக்கு அங்கே இடங்களில் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்குது. அதனால கவர்மெண்ட்டுக்கும் அது நான் ஒரு நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. ஸோ நம்மோடு இணைந்த பயணிகளும் இந்த மழையை வெகுவாக ரசிப்பதோடு கொஞ்சம் சிரமமின்றி மாநகராட்சி ஊழியர்கள் சிறப்பாக செயல்பட்டதாக நம்மோடு தெரிவித்தனர். தொடர்ந்து நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. சென்னை கடற்கரை, மெரினா கடற்கரை பொறுத்தவரை சாரல் மழை நீடித்திருக்கிறது. இடி மின்னலுடன் கூடிய அந்த காற்று என்பது அதிகரித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு. சென்னை அருகே கடல் பகுதியில் உள்ள மழை மேகத்தால் அடுத்த 2 மணி நேரத்தை பொறுத்தவரை சென்னையில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. சென்னையில் மாலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.